3 பயிர் வச்சான். ஓ முதல்ல புளிய மரம் வைக்கிறதா ஐடியா. ஓகே. புளிய மரம் வச்சான். ம் அப்புறம் சொன்னாங்க புளிய மரத்தை விட உங்களுக்கு முந்திரி நல்லா இருக்கும் ம் அப்படின்னாங்க. ஓகே. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் முந்திரி வச்சேன். ம் முந்திரி வச்சு புளிய மரம் வச்சு ம் 2 வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ம் ஒரு ஓய்வு பெற்ற ம் ஐஏஎஸ் அதிகாரி ம் சொன்னார், ம் சார் நீங்கள் ரெட் சாண்டல் வந்து பண்ணீங்கன்னா ம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ம் அது மிகப்பெரிய அளவில் ஒரு அசட் உங்கள் வாரிசுகளுக்கு ம் நீங்கள் ஒரு அசட்டை வந்து இயற்கை கொடுக்குற ஒரு வரமாக எடுத்து அதை நீங்கள் பண்ணுங்க ம் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தான் சரின்னு சொல்லிட்டு இதை நான் தேர்வு பண்ணோம். ஓகே. ஆனா முந்திரி வச்சீங்கன்னா வருஷ வருஷம் அதுவும் ஒரு பணப்பயிர் தானே சார்? அது நிறைய அல்ல, அது அந்த பணப்பயிர் என்பது வருஷம் வந்துட்டு காலி ஆகிடும். ஓகே. இது சேமிப்பு. இது வங்கியில் டெபாசிட் பண்ணுற மாதிரி. அது கைக்கும் வராது, கண்ணுக்கும் தெரியாது. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி ஒண்ணு வளர்க்கறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்களா சார்? இதை வச்சு அறுவடை பண்றது அல்ல, அவங்க என்னன்னா டே டு டே ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. நான் ஒட்டுமொத்தமாக நம்ம வாரிசுக்கு என்னுடைய பேரனுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னது, என்னுடைய மகன் பேரனுக்கு தான் இந்த அசட் அப்படிங்கிறது சொல்லிட்டு. அதனால் வர்றதுன்னு சொன்னால் மோர் தென் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த 30 வருடம் கழித்து வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய தொகை வரும். தொகை அதுல இருந்து கிடைக்கும். அதனால அந்த கணக்கு